நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கா அப்படின்னாக்கா தஞ்சாவூரில் வந்து பெரிய கோயில் தேரோட்டம். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் பயங்கர பிஸியாக வந்து தேரோட்டம் போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த தேரோட்டத்தை ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. வேர்த்து விறுவிறுத்து கூட்டத்திலேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான லட்சக்கணக்கான கூட்டம். நீங்கள் வந்து பின்னாடி நான் கண்டென்ட்ல ஷூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதை ஒரு 100 வருஷம் வந்து இந்த தஞ்சாவூர் தேரோட்டம் வந்து நின்று போச்சு. 100 வருஷம் நின்று போனதுனால இதை எப்படியா மறுபடியும் தஞ்சாவூருக்குள்ள வந்து அந்த தேரோட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு தஞ்சாவூரில் முக்கியஸ்தர் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் சைட்லையும் தஞ்சாவூர் இளவரசர் பாபாஜி ராஜே போன்ஸ்லே இன்னும் நிறைய பேர் இவங்க எல்லாருமே பெரும் முயற்சி எடுத்து மறுபடியும் இந்த பெரிய கோயிலோட அந்த தேரோட்டத்தை வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் தேரோட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இது வந்து 10வது வருஷம். இந்த 10வது வருஷம் தேரோட்டத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து அதை பார்க்கலாம். லட்சக்கணக்கான கூட்டம். எப்படி திருவாரூர்ல ஆழி தேர் இருக்குல்ல, அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து அந்த திருவாரூர் தேரோட இந்த தேர் வந்து கொஞ்சம் சின்ன தேர் தான். ஆனா அதுல இருக்கிற கூட்டத்துல முக்கால்வாசி கூட்டம் இங்கே இருக்குது. 4 வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி அப்படின்னு ஒரு 4 வீதியை வந்து அந்த தேர் சுற்றி வரும். நானும் வந்து பின்னாடியே தேரோட பின்னாடி எடுத்திருக்கேன், முன்னாடி எடுத்திருக்கேன், கூட்டங்கள் எடுத்திருக்கேன். போலீஸ்லேருந்து நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே நான் கண்டென்ட் ஷூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய கோயில் அந்த சிறப்பான தேரோட்டத்தை வந்து நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் வந்து சிறப்பாக வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். தஞ்சை முரளி யூடியூப்ல போய் தஞ்சை முரளி டைப் பண்ணுங்க. தஞ்சை முரளி. தம்பி வணக்கம். இது யாரு ஸ்பான்சரு? தம்பி சித்திரை தேர் திருவிழா தஞ்சாவூர் மகாராஜா ரெடிமேட்ஸ்லேருந்து வருஷம் நாங்கள் வந்து மோர் வந்து அன்னதானமாக இருக்கிற வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் மோர் அன்னதானமாக வழங்கப்படுகிற தஞ்சாவூர் மகாராஜா ரெடிமேட்ஸ் சார்பாக. இது வந்து தஞ்சாவூர் மகாராஜாலேருந்து வருஷம் பண்ணுறீங்க? வருஷம் பண்ணுறது. தஞ்சை முரளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இங்கே தேர் பார்க்க வந்திருக்கோம். நிறைய கூட்டமாக இருக்கு. இவங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா கேட்டோம் 2 மினிட்ஸ் பேசலாம்னு சொன்னாங்க. அதான் இந்த வீடியோ. இன்னைக்கு தஞ்சாவூர்ல தேர் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரை பார்க்க வந்திருக்காங்க. நானும் வந்திருக்கேன். எங்க திரும்பினாலும் மக்கள் வெள்ளம்.
எங்க திரும்பினாலும் மக்களா இருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. இவங்க எல்லாருமே நம்ம வீவர்ஸ். நம்ம தேரோட்டத்தில் வந்து யதார்த்தமா சந்திச்சோம். இப்போ இவங்க வந்து நம்ம கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், வீடியோ இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு துர்காதேவி. துர்காதேவி என்ன படிச்சிட்டீங்க? +2 முடிச்சுட்டு +2 முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க? என்ன ஜாயின் பண்ண போறீங்க? இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, தேரெல்லாம் பார்த்தாச்சா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாவே இருக்கா? ஆமா. ஓகே, ரொம்ப ஹாப்பி. நண்பர்கள், உலக மக்கள் அத்தனை பேருமே வந்து நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல்ல பாருங்க. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் தேரோட்டத்தை ஹாப்பியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வந்து இலவச அன்னதானம் வந்து பொங்கலும் சக்கரை பொங்கலும் புளிசாதமும் கொடுக்குறாங்க. அதுக்கான கியூ தான் இது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அதுக்கான கியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய கியூ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இலவச அன்னதானத்துக்காக. இப்போ வந்து இந்த சித்திரை தேரோட்டத்துல வந்து இந்த கோவில் சன்னதியில வந்து சாப்பிட்டாக்க புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த அன்னதான திட்டத்துல நிறைய பேர் கியூல நின்று இப்போ வந்து அந்த இலவச அன்னதானத்தை வாங்குறதுக்கு நிக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம அந்த அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த தட்டு கொடுக்குறாங்க, அதை பாக்குறோம். அடுத்து தட்டுக்கு அப்புறம் வந்து சக்கரை பொங்கல். இது வந்து சக்கரை பொங்கல். அடுத்து சாம்பார். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அடுத்து சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சாம்பார் சாதம் இது. அடுத்து வெண்பொங்கல் கொடுக்குறாங்க. அதுல வெண்பொங்கல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தயிர் சாதம் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய அன்னதானத்தை வந்து இந்த ஸ்டால்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு 4 வகை சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து தயிர் சாதம். அது மட்டும் இல்லாம தக்காளி தொக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே வந்து இந்த ஸ்டால்ல வந்து சாப்பாடு பிளஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாபெரும் அன்னதான பந்தல் இது. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், 4 வகை சாதம் கொடுத்துருக்காங்க. அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட கியூ இருக்கு இந்த ஸ்டால்ல வந்து அன்னதான சாப்பாடு வாங்குறதுக்காக. மிகப்பெரிய ஒரு கியூ இருக்கு. அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸோட அந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அன்னதான திட்டத்தை வந்து இங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 4 வகை சாப்பாட்டோட தொட்டுக்க எல்லாமே வச்சு ஒரு மிகப்பெரிய அன்னதானம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கியூல நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அன்னதானத்தை நம்ம முன்னாடி ஷூட் பண்ணிருப்போம், பார்த்துருக்கோம். அந்த அவ்வளவு பெரிய அன்னதானத்தை வந்து நடத்தக்கூடிய நண்பர்கள் இவங்க தான் வந்து இவங்க இதை நடத்திட்டு இருக்காங்க. 8 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்க வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் பெருவுடையார் பெரிய கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 7 வருடமாக அன்னதானம் பண்ணுகிறோம். இந்த வருடம் 8வது வருடம். சுமார் 3000 பேருக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், மிளகு பொங்கல், அதுக்கு தேவையான ஊறுகாய் எல்லாமே அனைத்து போடுகிறோம். கடந்த 8 வருடங்களாக இந்த அன்னதான சேவையை திட்டி வரும். எங்கள் மேலவீதி நண்பர்களுக்குழு சார்பாகவும் என் நண்பர் வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸ் சார்பாகவும் இந்த அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானம் வெற்றி பெற அனைவரும் மேலவீதி எங்கள் முன்னாள் கவுன்சிலரும் முன்னாள் கவுனமாக எம் சாமிநாதன் அவர்கள் தலைமையிலும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இதுவரையிலும் சுமார் 1000 பேர்கள் அன்னதானம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கப்பட உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 11 மணி அளவில் ஐஸ்கிரீமும் வழங்கப்படும். இன்று இரவு சுமார் 1000 பேருக்கு பாதாம்பலும் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 1000 பேர் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க. இன்னும் 2000 பேருக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்தியான சாப்பாடு, நைட்டு வந்து பாதாம் பால் எல்லாமே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸ் அந்த நண்பர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மாபெரும் அன்னதான திட்டத்தை வந்து இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த பணி சிறக்க தஞ்சை யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாங்க. இங்க வந்து எல்லாருக்குமே வந்து அத்தனை பேருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம்.
இது ஒரு வேற ஸ்டாலு. நம்ம முதல்ல ஒரு அன்னதான ஸ்டாலை பார்த்தோம். இப்போ இது வேற ஒரு ஸ்டாலு. இங்க வர்ற அத்தனை பேருக்குமே ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க நிறைய கியூ இருக்கு பாருங்க வாங்குறதுக்கு. அந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்குறதுக்கு மிகப்பெரிய கியூ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு மக்கள். ரியல்ங்கிற அந்த ஃப்ரூட் ஜூஸை தான் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அன்னதானமா. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா தான் வந்து அன்னதானம் வழங்குறோட தாயார் நினைக்கிறேன். இந்த தேரோட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ சார்பா வந்து ஒரு மிகப்பெரிய புது ஆம்புலன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது. தேரோட்டத்துல யாருக்காவது ஏதாவது அடிபட்டு போச்சு அப்படின்னாக்க உடனே வந்து இந்த ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு ஆஸ்பத்திரி போறதுக்காக ஒரு எஸ்பிஐ சார்பா ஒரு புது ஆம்புலன்ஸ் வந்து இந்த தேருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அது வந்து பெரிய தேருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சின்ன தேரு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய தேர் முன்னாடி நிக்குது. அந்த முன்னாடி நிற்கக்கூடிய பெரிய தேருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சின்ன தேர். இது வந்து பெரிய கோயில். அந்த பெரிய தேருக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் சின்ன தேர். முதல்ல நம்ம பார்த்தது 2வது சின்ன தேர். இப்ப நீங்க பாக்குறது முதல் சின்ன தேர். அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல உள்ள பெரிய தேர் நிக்கிறதுனால சின்ன தேர்ல உள்ளவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபயர் சர்வீஸ் இன்ஜின் மேல ஏறிக்கிட்டேன். முன்னாடி வந்து பெரிய தேர் போயிட்டு இருக்கு. அந்த பெரிய தேருக்கு பின்னாடி வந்து ஃபயர் இன்ஜின், அந்த ஃபயர் இன்ஜினுக்கு பின்னாடி வந்து சின்ன தேர் வந்துட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி பெரிய தேர் போயிட்டு இருக்கு. நம்ம அதை அடுத்து காமிக்க போறோம். எல்லாருமே தஞ்சை மொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்க. எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இங்க பாருங்க வந்து இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தான் இருக்கு பாருங்க. நமக்கு முன்னாடி தேர் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? தேர் போயிட்டு இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், அலை கடல் என திரண்டு மக்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் மக்களோட தலை தான் இருக்குது. மக்கள் எல்லாம் ஃபயர் இன்ஜின் போயிட்டு இருக்கு. பெரிய தேருக்கு பக்கத்துல ஃபயர் இன்ஜின் போயிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பெரிய தேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய தேரோட பேக் சைடு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஃப்ரண்ட் சைடுல போய் எடுத்துக்கலாம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர் நிற்கும் போது மக்கள் வந்து உள்ள வந்துடக்கூடாதுக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து உள்ள இருக்காங்க. இதுதான் பெரிய கோயில், மிகப்பெரிய தேர். அதான் பார்த்துட்டு இருக்கோம். பேக் சைடுல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேக் சைடுல போயிருவோம். பொக்லைன் வந்து அந்த வீல்ல வந்து தள்ளி தள்ளிதான் இந்த தேர் வந்து ஒண்ணு 2 பக்கம் இருப்பாங்க. ஜேசிபி 2 வச்சு தான் அதை வந்து தேரை தள்ளுறாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் தேர் அதான் பார்த்துட்டு இருக்கோம். வந்து தேருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பைக் ஆம்புலன்ஸ் 108ல இருந்து பைக் ஆம்புலன்ஸ் வந்து அந்த தேருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கு. அவங்களும் பக்காவ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பிஐயோட ஆம்புலன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீட்ல போடக்கூடிய கட்டைகள் இருக்குது. வீட்ல வந்து அதை வச்சு அதான் பார்த்துட்டு 2 புல்டோசர் வச்சு இந்த தேர் வீல்ல வந்து அப்படியே புல் பண்றாங்க. தேர் போயிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறது. தஞ்சை இளவரசர் பாப்பாஜி ராஜா போல்ஸ்
108 பைக் ஆம்புலன்ஸ் வந்து தேருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த தேருக்கு பின்னாடி வந்து யாருமே பின்னாடி வந்து மக்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோட்டலாவே வந்து ஒரு கயிறு போட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். கயிறு போட்டு டோட்டலாவே எந்த மக்களும் இதுக்கு பின்னாடி வந்துடக்கூடாதுக்காக கம்ப்ளீட்டா வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதான் பார்த்துட்டு இருக்கோம். 108 ஆம்புலன்ஸ் பைக்கு போலீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் வந்து அமுக்குது, எல்லா போலீஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்க, மக்கள் வந்து அப்படியே அமுக்கி தள்ளுது. இவங்க வந்து வரிசையா வந்து அதை கம்ப்ளீட்டா அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போலீஸ்க்கு நிறைய வேலைகள் இப்ப இன்னைக்கு. சார் வணக்கம். சார், தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் வடம் பிடித்து கொடை செய்து தூக்கி வைத்த தேரோட்டம் பேரவி தேர்முட்டியிலிருந்து தொடங்கி இப்பொழுது மூலையம்மாள் கோயிலை கடந்து வடக்கு ராஜ வீதியிலே சென்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடை சூழ இந்த தேரை வடம் பிடித்து எடுத்து அழைத்து பாதுகாப்புகளில் ஈடுபட்டு சிறப்பாக கோலம் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல 100 ஆண்டுகளுக்கு பின் தொடங்கிய திருத்தேரோட்டம் 10வது ஆண்டாக வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு 10வது ஆண்டு திருப்பேர் தொடங்கி பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. தேருக்கு பின்னாடியே வந்து ஒரு 108 பைக் ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தீயணைப்பு துறையோட வண்டி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து மிகப்பெரிய வெள்ளமா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சுத்தில நீங்க பாக்குறீங்க, போலீஸ்ல இருந்து வாலண்டியர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதான் இப்ப பாத்துட்டு மக்கள் கூட்டம் வந்து அலை மோதுது. இந்த இடத்துல பயங்கரமான கூட்டமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாக்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் தடையாவே இருக்கு. பாருங்க, முத்துக்குமார் சார் தான் பயங்கர பிஸியா வந்து இங்க பேசிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட கூட்டம்.
இந்த தேரோட சக்கரை தான் எவ்வளவு பெரிய இரும்பு சக்கரை பாருங்க. அது உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு இரும்பு சக்கரை. தேக்குல செய்யப்பட்ட தேர் இது, அதான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, அது கீழே வந்து ஒரு மிகப்பெரிய வளையம். தேருக்கு கீழே வீலு, தேரோட வீலு, நிறைய சாமி வேலைப்பாடுகள். இப்ப நம்ம தேருக்கு முன்னாடி இருக்கோம். ஃப்ரண்ட் சைடுக்கு வந்தாச்சு. தேரோட முன்னாடி சைடு பார்த்து ஜானகிராமன் அப்படிங்கிற ஒரு பேருக்கு முடிவாங்க. பூஜா ஸ்ரீ எங்க இருந்தாலும் தேருக்கு முன்னாடி வாங்க. பூஜா ஸ்ரீ